ஹாய் guys, வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃப்ரம் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கோட வீடியோவில் சூப்பர் எயிட்ஸ் மேட்சோட ஃபர்ஸ்ட் மேட்சான இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன மேட்ச் நடந்த அதே வென்யூவான நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் அகமதாபாத். ஸோ திருப்பி இந்த பிச் கண்டிஷன்ஸ், பிளேயிங் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் திருப்பி சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்சோட ப்ரிவியூவோட லிங்க் வந்து பயோவில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பிச் அண்ட் பிளேயிங் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே வீடியோ ரிப்பீட்டடாக அதே மாதிரியான ஒரே கண்டிஷன்ஸை இப்போ ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு அப்படின்றனால பேக் டு பேக் கேம்ஸ் ஒரே வென்யூவில் விளையாடுறதுனால நான் அந்த வீடியோவில் சொல்ல ஒரு ஒன் ஆர் டூ வீடியோஸ் ஒரு ஒன் ஆர் டூ மேட்சஸ்க்கு முன்னாடி நம்ம அந்த கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இப்போ திருப்பி அங்கே விளையாண்டாக்கும் நம்ம திருப்பி அதே தான் சொல்லலாம். போன மேட்சுக்கு தான் நம்ம சொன்னோம் அப்படின்றனால பெருசாக எந்த சேஞ்சஸுமே அதுக்கும் இந்த கேமுக்கும் பெருசாக இருக்காது. ஸோ அதனால சேம் பிச் அண்ட் பிளேயிங் கண்டிஷன்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்றனால நான் அதை இங்கே சொல்லலை. டாஸ் டிசிஷன் டைரக்டாக இங்கே பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 193 அடிச்சு ஜெயிச்சாங்க, நம்ம பார்த்தோம். பட் இந்த கேமுக்கு டாஸ் டிசிஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 கால் தான். டாஸ் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஒரு பேட்டிங்கோ போலிங்கோ எது எடுத்தாலுமே ஓரளவுக்கு ஒரு 50-50 கால் தான் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா போன மேட்ச் வந்து அவ்வளோவா டியூ வரல. பட் அதுக்கு இந்த மேட்ச் டியூ வராதுன்னு சொல்லி நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 50-50 கால் அப்படின்னே சொல்லலாம். மோர் ஈஸியான வே என்ன அப்படின்னா பேசாம டாஸை தோத்துட்டு எது நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மூவிங் ஆன், ஆவரேஜ் ஸ்கோரிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200 நம்ம சொல்லியிருந்தோம் போன ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூலுமே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தோம் அதை பற்றி. ஸோ 200 அப்படிங்கும்போது இந்தியா 193 அடிச்சு நெதர்லாண்ட்ஸ் அப்படின்ற டீமுக்கு எதிராக ஓரளவுக்கு அதை டிஃபெண்ட் பண்றதும் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற ஒரு ஹை ஸ்டேக்ஸ் டீமுக்கு எதிராக டிஃபெண்ட் பண்றது ஈஸியா இருக்காது. ஸோ இந்த இதுல ஒரு சின்ன சேஞ்சா என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு 210க்கு மேல ஒரு 220 அடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கும். அப்படின்லாம் சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்கள ஒரு 190 200 ரிஃப்ளெக்ட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சம்திங் பிலோ 200 if you are going to chase and something above 200 if you are going to defend. இதுதான் இந்தியாவோட ஒரு தியரியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூவிங் ஆன், பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஃபார்ம்ல இல்லை இருந்தாலும் அபிஷேக் சர்மா நிஷான் கிஷன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கிஷான் ஒரு செம பிரைட் ஃபார்ம்ல இருக்காரு, பார்க்கலாம் ஒரு நல்ல ஃபார்ம் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்பர் 3ல ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம அசிஸ்டன்ட் கோச் கூட அதை பத்தி பேசியிருந்தாரு. சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றனால ஒரு சின்ன தாட் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது போல. ஏன்னா திலக் வர்மா வந்து சுத்தமா ஃபார்ம்ல இல்லை அப்படின்றனால சாம்சனை கொண்டுட்டு வந்து 11ல இன்க்ளூட் பண்ணி ஒரு நம்பர் 3ல விளையாட வச்சு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு தாட் கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி அபிஷேக் வேற சரியா பண்ணாததுனால திலக்கும் ஒன்னும் அடிக்கலன்னா டாப் 3 ஒருவேளை இஷானும் ஃபெயில் ஆயிட்டா டாப் 3 கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிரும் அப்படின்றதுக்காக பிரசன்ட் பாயிண்ட்ல சாம்சன் வந்து திலக்கோட நல்லா பண்ணிட மாட்டாரா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல அவங்க சாம்சனை திருல கொண்டு வர மாதிரி பாக்குறாங்க போல. ஸோ மேபி சாம்சன் ஆர் திலக் வர்மா பேஸ்ட் ஆன் த டீம் டிசிஷன். நம்பர் 3 4 5 6 7 இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். 8ல வந்து திருப்பி அக்சர் பட்டேல் உள்ள வந்துருவாரு. வாஷி போன மேட்ச் ஆடினாரு, அவர் கண்டிப்பா ரெஸ்ட் ஆயிட்டு அக்சர் வைஸ் கேப்டன் வில் பி பேக். 9 10 11 பாத்தீங்கன்னா நம்ம சேம் பவுலிங் அட்டாக் அஸ்தீப், பும்ரா அண்ட் வருண் வந்துருவாங்க. வெளியே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குல்தீப் வெளியே இருப்பாரு, வாஷி வெளியே இருப்பாரு. அண்ட் ஆப்வியஸ்லி சாம்சன் அண்ட் திலக் நடுவில் ஒரு சின்ன டாஸ் அப் இருக்கும். யார் வந்து நல்லா பண்றாங்களோ அவங்க உள்ள வரக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் படிச்ச வரைக்கும் சோஷியல் மீடியால சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல எப்படி இருந்துச்சுன்னா சாம்சன் ஒரு எக்ஸ்டெண்டட் நெட் செஷன் விளையாண்டாரு. ஸோ சாம்சன் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, திலக் டிராப் ஆவார் அப்படின்றாங்க. பட் என்னோட கட் ஃபீலிங் என்ன அப்படின்னா சூரியகுமாரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து திலக் ஒரு அல்டிமேட்டா பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி சாம்சனே செமையா பேக் பண்ணிருக்காரு. பட் அதே நேரத்தில் திலக் வர்மா ரொம்ப பேக் பண்றதுனால எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா தெரியல கண்டினியூ பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ இந்தியால இருந்து பார்க்கும்போது நிறைய பேட்டர்ஸ் பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலா டீம் செட்டு தான். இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு பும்ரா இன்னும் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணல, ஒரு அவரோட டேவா ஒரு டே அமையல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டே இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியால இருந்து ஐம் கோயிங் டு பிக் பும்ரா. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து பார்க்கும்போது சேம் அதே மாதிரி அவங்களோட கீ ஃபாஸ்ட் பவுலர் ரபாடாக்கு இன்னும் ஒரு குட் டே வரல அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். 2 டீம்ஸ்லயே 4 மேட்ச் ஜெயிச்சு வச்சிருக்காங்க. ஆனாலுமே ரபாடானால ஒரு மேட்சை ஜெயிச்சோம், இல்ல இப்ப பும்ரானால ஒரு மேட்சை ஜெயிச்சோம் 2 டீமுக்குமே நடக்கல. எஸ் ஆப்வியஸ்லி தே போத் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் பட் நாட் அப் டு த மார்க். அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணாததுனால இந்த மேட்ச்ல 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஐம் கோயிங் டு பிக் ககிசோ ரபாடா. இப்போ வின்னிங் ப்ரெடிக்ஷன் ஃபைனல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 55% ஃபார் இந்தியா அண்ட் 45% ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ இந்த ஏ குரூப்லேயே பாத்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே
எல்லா மேட்சஸுமே ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரூப்பாக தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்ல ஒரு குரூப் ஆஃப் ஒரு ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ சவுத் ஆப்பிரிக்காமே 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிச்சதுமே ஒரு நியூசிலாந்து மாதிரி ஒரு நல்ல டீமே ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த எட்ஜ் சவுத் ஆப்பிரிக்காவுக்குமே இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்தியாவுக்கு அந்த ஓவரால் பேலன்ஸ் இருக்கிற காரணத்தினால 55% எட்ஜ் நான் இந்தியா கொடுக்குறேன். ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வில் அகைன் மீட் ஃபார் த இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ரிவ்யூ. அன்டில் தென் பை கைஸ்.